நம்மள நிறைய பேர் லைஃப்ல வந்துட்டு புலம்பிக்கிட்டே இருக்கதை பார்த்துருப்பீங்க. என்னடா லைஃப் இது, ஒரு மாதிரி நிம்மதியெல்லாம் போய்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி ட்ராஜடியாகவே போய்கிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியெல்லாம் தூக்கம்லாம் போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் புலம்புறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் அந்த மாதிரி யாராவது புலம்புறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்பி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். லைஃப்பில் வந்து பிரச்சனை எல்லாம் வரதா செய்ய, அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் தான் இருக்குது. அது என்னன்னா, இப்போ லைஃப்பில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளோட கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் ஃபஸ்ட்டு பிரிக்க தெரியணும். அந்த மாதிரி பிரிச்சுட்டோம்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பயங்கரமாக வெயிட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் என்ன, அது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் உடம்பு குறைக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம், கார்டியோ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபுல் டயட் எடுத்து பயங்கரமான கண்ட்ரோல் வந்து திரும்ப பாடி வந்து பழைய ஷேப்புக்கு கொண்டு வரலாம். இது வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து உங்களோட கண்ட்ரோலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வருது. அப்போ நீங்கள் வானத்தை பார்த்துட்டு கத்தி கூப்பாடு போட்டு சண்டை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மழை நின்றுமானா நிற்காது. ஸோ அது உங்களோட கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அதுக்காக நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு சாய்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒன்று மலையில் நனைஞ்சிக்கிட்டே போகலாம், அப்படி இல்லையா ரெண்டாவது பைக்கை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு ஒரு இடத்துல மழை நிற்கிற வரைக்கும் ஒதுங்கி நின்றுட்டு மழை விரிச்சதுக்கப்புறம் கிளம்பிக்கு போகலாம். இது ரெண்டாவது சாய்ஸு. ஸோ இந்த மாதிரி உங்களோட கண்ட்ரோலில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணலாமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களோட கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுங்க. அப்படி இல்லை, உங்களோட கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்த சாய்ஸ் என்னவோ அதுக்கு மூவ் பண்ணி நம்ம போகிறது தான் நமக்கும் நல்லது, நம்மளோட மனநிலைமைக்கும் நல்லது. நம்மளோட கண்ட்ரோலில் எதெல்லாம் இருக்கோ அதை மட்டுமே நம்ம மைண்டில் போட்டு யோசிக்கலாமே தவிர்த்து நம்மளோட கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை போட்டு யோசித்து கஷ்டப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அது வேணாம். இவ்வளோதான் சிம்பிளான ட்ரிக். ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் வர்ற ப்ராப்ளம்ஸுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது ரியாக்ட் பண்ணால் அது சால்வ் ஆகும் அப்படின்னா ஓகே ரியாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை சால்வ் ஆகாது அப்படின்னா ரியாக்ட் பண்ண வேண்டாம். அடுத்த சாய்ஸ் என்னவோ அதை பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க. ஸோ இதை நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இப்போ ரீசெண்ட் டைமில் உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட்.